ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் கிராஃப் ட்ராவர்சல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்துகிற ப்ரெசன்டேஷனில் நோட்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேணும்னா cinderbloomofficial@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, கிராஃப் ட்ராவர்சல்னால் என்ன? ஃபஸ்ட்டு கிராஃப்னா என்ன? கிராஃப்னாவே ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் எல்லாம் எட்ஜஸில் கனெக்ட் ஆகிருக்கு, வேறு மேபி டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கலாம், ஒரு இன்டெரக்டாக கனெக்ட் ஆகிருக்கலாம். அதை தான் வந்து நம்ம கிராஃப்னு சொல்லுவோம். கிராஃப் ட்ராவர்சல் மீனிங் என்ன? ட்ராவல் பண்ணுறது, ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸ் ட்ராவல் பண்ணுறது தான் கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் விசிட்டிங் ஈச் வெர்டெக்ஸ் இன் அ கிராஃப். எல்லா வெர்டெக்ஸ்லேயும் வந்து விசிட் பண்ணுறத நம்ம கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து விசிட்டட் வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு ஆர்டராக நம்ம கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றாங்க. இதில் 2 டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்குது, 2 டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்குது, பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு அந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அந்த நேமே நம்மளுக்கு இம்ப்ளிஃபைஸ் பண்ணுது. டீப்பராக ஒரு கிராஃப் ஸ்ட்ரக்சரோட டீப்பராக போய் நம்மளுக்கு பாசிபிள் வேஸ்க்கெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் நோடு எண்டு நோடு அப்படின்னு நமக்கு கிடையாது. நாம் எதை ஒரு செலக்ட் பண்ணி இப்போ எனக்கு எஸ் வந்து ஸ்டார்ட் நோடாக வேணும், இல்லை ஏ வந்து எனக்கு ஸ்டார்ட் நோடாக வேணும், நாம்ளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கணும். எது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்? ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள்னா பிரான்ச் நோடு இல்லாத வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பிரான்ச் நோடு வந்துருச்சுன்னா நம்ம பேக் ட்ராப் பண்ணி வரணும். இது ஒரு ரூல் சொல்லலாம், இல்லை அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி எவ்ரி நோடு, அதாவது ஒரு நோடில் நீங்கள் விசிட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் அந்த நோடை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஎஃப்எஸ்ல. அது மறுபடியும் அந்த நோடுக்கு உங்களால் விசிட் ஆக முடியாது. இது ஒரு செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த டிஎஃப்எஸ் வந்து ஸ்டாக்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்னாவே நமக்கு தெரியும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 11 வெர்டெக்ஸ் இருக்குது இந்த இமேஜில். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும், சைஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 11 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தான் வந்து சொல்கிறாங்க, மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இன் a graph அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சிம்பிள் ட்ரீ இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம வந்து டிஎஃப்எஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஏ நோட் தான் நான் வந்து ஸ்டார்டிங் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பி அண்ட் சி வந்து அட்ஜசன்ட் நோடாக இருக்குது, அதாவது பிரான்ச் நோடாக எனக்கு இருக்குது. நான் வந்து ஒரு எய்தர் பி சூஸ் பண்ணுறேன், சி சூஸ் பண்ணுறேன். சி வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சி சூஸ் பண்ணி நான் வந்து ட்ராவல் ஆகிறேன். இப்போ ஏ வந்து எனக்கு விசிட்டட் நோட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு நான் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ வந்து சியும் நான் விசிட் பண்ணிட்டேன். அப்போ வந்து சி அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன் அவுட்புட்டில். தென் பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் ஒரே ஒரு பிரான்ச் நோடு தான் இருக்குது, எஃப். அப்போ எஃப்க்கு நான் ட்ராவல் ஆகிறேன். எஃப் வந்து நான் விசிட்டட் நோட், அதனால எஃப் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரான்ச் நோடே கிடையாது. தென் நான் என்ன பண்ணுறேன்னா, பிரான்ச் நோடு இல்லாதப்ப நான் வந்து பேக் ட்ராப் பண்ணுறேன். எஃப் டு சி போகிறேன். சி வந்து ஏற்கனவே வந்து விசிட் ஆனதுனால நம்ம வந்து அது அவுட்புட்டில் இருக்கிறதுனால அது மறுபடியும் நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. மறுபடியும் சிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏக்கு போகிறேன். ஏக்கு போய் நான் ஏவும் நான் ஏற்கனவே அவுட்புட்டில் இருந்ததுனால நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்னொரு பிரான்ச் நோடு வந்து விசிட் ஆகாமையே இருக்குது. விசிட் ஆகாமல் இருக்கிறதுனால நான் ஏ டு பி போகிறேன். பி வந்து எனக்கு அவுட்புட்டில் இன்னும் நான் வந்து அதை நான் ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணல அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணுறேன், பி வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா பிக்கு ரெண்டு பிரான்ச் நோடு இருக்குது, பி டு டி இருக்குது. தென் டிக்கு ட்ராவல் ஆகுது. டியும் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா டி வந்து அவுட்புட்டில் இல்லை, அதனால நான் மென்ஷன் பண்ணிக்காது. விசிட்டட் நோடில் கிடையாது, அதனால நான் நியூ விசிட்டட் நோடாக நான் எழுதிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறம் பிரான்ச் நோடு இல்லை. தென் என்ன பண்ணுறேன்னா பேக் ட்ராப் பண்ணுறேன். பி வந்து ஏற்கனவே விசிட்டட் நோட நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறேன், இன்னொரு நான் விசிட்டட் நோடு இருக்குது, அதான் வந்து இ. அப்போ நான் அங்கே விசிட் ஆகுறேன் இதுதான் வந்து இ. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதுக்கு பிரான்ச் நோடு இல்லை, மறுபடியும் நான் பிக்கு பேக் ட்ராப் பண்ணுறேன். ஏற்கனவே விசிட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விசிட் ஆகிருக்கு. தென் பி டு ஏ நான் வந்து ட்ராவல் ஆகுறேன். தென் ஏவும் இருக்குது. இப்போ எல்லா ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நான் வந்து விசிட் ஆகி பண்ணிட்டேன். அப்போ நம்ம இந்த அல்காரிதம் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அதாவது ஏசி எஃப்பி டிஇ அப்படின்ற, அதாவது 4 5 6 இருக்குது. அவுட்புட்டில் நம்மளுக்கு 6 வெர்டெக்ஸ் வந்துருச்சு. ஆனால் எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது.
ஓகே. இப்போ நம்ம வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அதே இதை நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்டாக் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, டிஃபைன் சைஸ் ஆஃப் ஸ்டாக். சைஸ் ஆஃப் ஸ்டாக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்கோ அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் தி ஸ்டாக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம வந்து கொடுக்குற அந்த கிராஃபை வந்து நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். தென் ஸ்டெப் 2 என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு வெர்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை தான் வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு விசிட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த வெர்டெக்ஸ்லேருந்து பிரான்ச் ஆர் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்க்கு நான் விசிட் ஆக ஆரம்பிச்சு என்ன பண்ணுறேன்னா அந்த நோடை நான் வந்து புஷ் பண்ணுறேன் ஸ்டாக்ல. இப்போ நான் A to B வந்து நான் ட்ராவல் ஆகுறேன் அப்படின்னா அந்த ஏவை வந்து புஷ் பண்ணி ஏக்கு மேலே பியை வந்து நான் புஷ் பண்ணுறேன். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன். தென் ஸ்டெப் 3 என்ன பண்ணுறேன்னா அதுலேருந்து ஒரு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்க்கு நான் மூவ் பண்ணுறேன். மறுபடியும் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் மூவ் பண்ணி அந்த இது வந்து நாட் விசிட்டடா அப்படின்னு நான் பார்க்குறேன். நாட் விசிட்டடாக இருக்கும்போது மறுபடியும் நான் புஷ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பை வந்து நான் அதாவது ஸ்டெப் 4 என்னென்னா இதெல்லாம் வந்து நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். எது வரைக்கும் அப்படின்னா நியூ வெர்டெக்ஸே இல்லை அப்படின்ற வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் போது தென் ஸ்டெப் 5 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. தென் ஸ்டெப் 5 என்னென்னா when there is no new vertex to be visit then use backtracking. இது வரைக்கும் எனக்கு நியூ வெர்டெக்ஸே கிடையாது, எல்லா வெர்டெக்ஸ்க்கும் நான் விசிட் ஆகிட்டேன் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா பேக் ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம புஷ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தப்ப பேக் ட்ராப்பிங் யூஸ் பண்ணும்போது நம்ம பாப் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதாவது இன்சர்ட் பண்ணதை லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் வந்து நம்ம பாப் பண்ணுறோம். அந்த மெத்தடை வந்து 3, 4, 5 வந்து நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணுறேன்னா என்னோட ஸ்டாக் வந்து எம்டி ஆகுற வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஸ்டாக் வந்து எம்டின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ நான் வந்து டிஎஃப்எஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அதோட ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதனால அந்த அல்காரிதம் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறோம். எப்படி ஸ்டாப் பண்ணுறோம்? ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்யூஸ்டு எட்ஜஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எனக்கு நான் யூஸ் பண்ண பாத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு அன்யூஸ்டு பாத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணப்போ அந்த ஆன்சரை தான் நம்ம வந்து இல்லை அந்த வெர்டெக்ஸோட பாத்தை தான் நம்ம வந்து டிஎஃப்எஸ் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து அல்காரிதம் பார்த்தோம். அந்த அல்காரிதம் வந்து ஒரு தியரியாக படிக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து என்னோட கிவன் கிராஃப்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டெப் 1 என்ன பண்ணுறேன், செலக்ட் ஏ as a ஸ்டார்டிங் நோட் தென் புஷ் ஏ ஆன் த ஸ்டாக். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் நோடு வந்து ஏன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து புஷ் பண்ணுறேன். என்னென்னா ஸ்டாக்கில் நான் எங்கே விசிட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு நான் ஏல விசிட் ஆகுறேன். அதனால நான் வந்து ஏவை வந்து நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்கில் வந்து நான் புஷ் பண்ணி ஏன்ட்டு நான் புஷ் பண்ணிக்கிறேன். தென் என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் இப்போ ஏவை புஷ் பண்ணியாச்சு. ஏலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா விசிட் எனி அட்ஜசன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் விசிட்டட். ஏலேருந்து நாட் விசிட்டட் வெர்டெக்ஸ்க்கு நான் பண்ணுறேன். இங்கே நாட் விசிட்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். ஏலேருந்து பி இருக்குது, ஏலேருந்து இ இருக்குது, ஏலேருந்து டி இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து பீன்ற பார்த்து சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த பாத் வேணால் ஏலேருந்து ஈயும் சூஸ் பண்ணலாம், ஏலேருந்து டியும் சூஸ் பண்ணலாம். இந்த வந்து நான் ஏலேருந்து பி சூஸ் பண்ணுறேன். தென் என்ன பண்ணேன், சூஸ் பண்ணோன்னா அது விசிட்டட் நோட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பியை வந்து நான் மறுபடியும் புஷ் பண்ணுறேன். ஸ்டாக்கில் வந்து நான் பி ஏற்கனவே ஏ நம்ம புஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதோட நம்ம பி புஷ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தெரியும் ஏ பி. அதாவது விசிட்டட் நோட நான் லைனாக எழுதிட்டே வருவேன். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 விசிட் எனி அட்ஜசன்ட் பி. இப்போ பிக்கு வந்தாச்சு. பியோட பாசிபிலிட்டிஸ் பார்க்குறோம். அதாவது இ இருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, சி இருக்கு. பியிலேருந்து ஏ போக முடியாது, ஏன்னா ஏ வந்து விசிட்டட் நோட். நீங்கள் வந்து நான் விசிட்டட் நோடுக்கு தான் போகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் பியும் ட்ராவல் ஆகலாம், சிலையும் ட்ராவல். நான் வந்து பி டு சி ட்ராவல் ஆகுனால இப்போ சி விசிட்டட் நோடாக மாறிடுது. சியை வந்து நான் வந்து புஷ் பண்ணுறேன் ஸ்டாக்கில். தென் அவுட்புட்டில் வந்து நான் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 விசிட் எனி. இப்போ சிக்கு வந்துட்டேன். சியிலேருந்து நான் மறுபடியும் பார்க்குறேன் எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சியிலேருந்து பிக்கு இருக்குது, சியிலேருந்து ஈக்கு இருக்குது, சியிலேருந்து எஃப் ஜி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா சியிலேருந்து ஈக்கு ட்ராவல் ஆகுறேன். ஈக்கு ட்ராவல் ஆகும்போது அப்போ இ வந்து எனக்கு விசிட்டட் நோடாக மாறிடுது. மறுபடியும் அந்த நோடை வந்து நான் வந்து புஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்கில் புஷ் பண்ணிவிட்டு நான் அவுட்புட்லேயே எழுதிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இப்போ இலேருந்து மறுபடியும் நான் வந்து நான் விசிட்டட் வெர்டெக்ஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ஈயோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இலேருந்து ஏ இருக்குது, ஏ பார்த்தீங்கன்னா விசிட்டட் நோட். தென் இலேருந்து பி இருக்குது, பியும் விசிட்டட் நோட். இலேருந்து சி இருக்குது, சியும் விசிட்டட் நோடாக நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியாச்சு. தென் இலேருந்து எஃப் நான் விசிட்டட், இலேருந்து டி. நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இலேருந்து டிக்கு பாசிபிள், அதாவது இலேருந்து டிக்கு நான் வந்து மூவ் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா அப்போ டியும்
பார்த்தீங்கன்னா விசிட்டட் நோட ஆயிடுது. அந்த விசிட்டட் நோட வந்து நான் ஆல்ரெடி ஸ்டாக்ல புஷ் பண்ணுறேன். இப்போ வந்து டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டியில் இருக்கு. ஓகே, டியில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். தேர் இஸ் நோ நியூ அட்ஜசன்ட் வே. ஏன்னா டில இருந்து ஏக்கு போகலாம், டில இருந்து ஈக்கு போகலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விசிட்டட் நோடா நம்மளுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயம் எல்லாமே விசிட்டட் நோடா மாறும்போது நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம், பேக் ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்படி பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ நாள் புஷ் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பாப் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது டில இருந்து மறுபடியும் ஈக்கே நான் பேக் ட்ராப் ஆகுறேன். அதாவது வந்த வழியிலே மறுபடியும் நான் பேக் ட்ராப் ஆகும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிஃபோர் ஆப்ரேஷன் டி வந்து நான் ஏற்கனவே இருக்கு. பாப் ஆப்ரேஷன் பண்ணா டி வந்து நம்மளுக்கு போயிடும். ஏன்னா இப்ப விசிட்டட் வந்து ஏற்கனவே இ இருக்கனால நம்ம இ வந்து மறுபடியும் நான் மென்ஷன் பண்ண தேவையில்ல. தென் பாத்தீங்கன்னா விசிட் எனி. இப்ப இல இருக்கோம், இல இருந்துட்டு நான் விசிட்டட் நோட் பாக்குறேன். டியூ விசிட்டட், ஏவு விசிட்டட், பியூ விசிட்டட், சியூ விசிட்டட். நான் என்ன பண்றேன்னா இல இருந்து எஃப், எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான், எஃப்க்கு டிராவல் ஆகுறேன். எஃப் நான் வந்து இப்ப பேக் ட்ராப் பண்ணாதான் பாப் பண்ணும். ஆனால் நான் பேக் ட்ராப் ஆகலை. நான் வந்து நான் விசிட்டட் நோடுக்கு போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக்ல வந்து புஷ் பண்ணுறேன், எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ணுறேன். எஃப் வந்து ஒரு நியூ விசிட்டட் நோட் அப்படிங்கிறனால நான் அவுட்புட்லேயும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 8 என்ன பண்ணுறேன்னா எஃப்லேருந்து மறுபடியும் ஒரு நான் விசிட்டட் நோடு நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சியூ விசிட்டட் நோட், இ விசிட்டட், ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் ஜி மட்டும்தான். மறுபடியும் நான் வந்து எஃப்லேருந்து ஜி, அப்போ ஜியை வந்து நான் வந்து ஸ்டாக்ல புஷ் பண்றேன். புஷ் பண்ணிட்டு நான் வந்து விசிட்டர் நோட் லிஸ்ட்ல நான் எழுதிட்டேன், அதாவது அவுட்புட் லிஸ்ட்ல நான் எழுதிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் நோடு கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன்னா சியூ விசிட்டட் ஆயிடுச்சு, எஃப் விசிட்டட் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் பேக் ட்ராப் பண்றேன். பேக் ட்ராப் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா பாப் பண்ணணும். பாப் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா பிஃபோர் பாப்பிங் ஜி இருக்கு, ஆஃப்டர் பாப்பிங் ஜி இல்ல. ஏற்கனவே விசிட்டர் நோட்ல ஜி இருக்கனால அதை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. இதே மாதிரிதான் இப்ப வந்து எல்லா நோடையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி எல்லாமே நம்ம விசிட் பண்ணியாச்சு. அதனால இப்போ எல்லாமே நம்ம வந்து பேக் ட்ராப் பண்றோம். மறுபடியும் எஃப்ல இருந்து ஈக்கு பேக் ட்ராப் ஆகுறேன். தென் இல இருந்து சிக்கு பேக் ட்ராப் ஆகுறேன். தென் சிலேருந்து பிக்கு பேக் ட்ராப் ஆகி, பிலேருந்து ஏக்கு பேக் ட்ராப் ஆகி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 14ல் எனக்கு வந்து பாப் ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது எனக்கு கான் ஆகி எனக்கு வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக காட்டுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் எப்போ எம்டியாக காட்டுதோ அப்போ நம்ம வந்து டிஎஃப்எஸ் அல்காரிதமை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு அவுட்புட், இதுதான் எனக்கு ஃபைனல் டிஎஃப்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபைனல் டிஎஃப்எஸ், அதாவது டிராவல் ஆன டிராவர்சல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஃபைனலி ஸ்டாக் பிகம்ஸ் எம்டி நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு முக்கியமான இதுன்னா ரிமூவ் பண்றோம் அன்யூஸ்ட் எட்ஜஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதாவது இந்த பாத்தை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த பாத்தை நான் யூஸ் பண்ணல, இந்த பாத்தை நான் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த பாத்தை அதே மாதிரி யூஸ் பண்ணல, ஆனா இந்த பாத்தை யூஸ் பண்ண, ஆனா கரெக்டான ஒரு டிஎஃப்எஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த மாதிரி அன்யூஸ்டு பாத்தை ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அவுட்புட். அதாவது கரெக்டா வந்து ட்ராப் ஆகி பேக் ட்ராப் ஆகி அந்த மாதிரி கரெக்டா ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். தென் இதுதான் பாத்தீங்கன்னா அவுட்புட். ஏபிசி இடி எஃப்ஜி தான் வந்து நமக்கு டிஎஃப்எஸோட அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக. இந்த கிராஃப் சம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து இந்த டிஎஃப்எஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி இது வந்து சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு கிளாஸ்லேருந்து உங்களுக்கான ஒரு கெஸ், கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டாபிக் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் cinderblum@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.